தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று மருத்துவத்துறையை பற்றி பேசவிருக்கிறோம். தந்தி டிவி ஸ்டுடியோவில் இணைந்திருக்கிறார் டாக்டர் சுதாகர் சிங் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். டாக்டர் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் மெடிக்கல் டைரக்டராக பணி செய்து வருகிறார். சார், உங்களுடைய அனுபவத்தை இன்றைக்கி நீங்கள் மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள தந்தி டிவி ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. என்னுடைய முதல் கேள்வி சார், மருத்துவம் அப்படின்னால எம்பிபிஎஸ் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இந்த எம்பிபிஎஸ்ஸை தாண்டிய வேறு படிப்புகள்லாம் இருக்கா? பிடிஎஸ் அதை தாண்டி வேறு ஏதாவது படிப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. சரி, எல்லாரோட கனவுகளும் எம்பிபிஎஸ்ஸை நோக்கி தான் இருக்கும். பட் சில சமயங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால் எம்பிபிஎஸ் படிக்க முடியாத பட்சத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மாணவர்கள் அதுக்கே முதலே தயாராகணும். சரி, நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம், எம்பிபிஎஸ் அடையணும்னு ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம். பட் அந்த இலக்கு தவறுச்சுன்னா நம்ம அடுத்த கட்டமாக பிளான் பிங்கிறத நம்ம மனசில் எப்போவுமே மாணவர்கள் வச்சுருக்கணும். ஏன்னா மனசு சோர்வடைஞ்சிடக்கூடாது மாணவர்கள். ஸோ அதனால் நமக்கு எம்பிபிஎஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம என்னென்னலாம் படிக்கலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது அவங்க மனசில் தெளிவாக இப்போ இருந்தே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எம்பிபிஎஸ்ங்கிறது லைஃப் சயின்ஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மருத்துவம் சார்ந்த படிப்புகள்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ்க்கு அடுத்தது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது டென்டல் சயின்சஸ். ஸோ பிடிஎஸ் படிக்கலாம். பிடிஎஸ்க்கு மேலே எம்டிஎஸ் இருக்குது. ஸோ அதுலேயே மேற்படிப்புகள் படிக்கலாம். அதே மாதிரி நர்சிங். ஸோ பிடிஎஸ் முடிச்சு அதுக்கு அடுத்தாப்பில் நர்சிங் மிக பிரபலமான ஒரு துறை. அதில் நம்ம டிப்ளமா இன் நர்சிங், பிஎஸ்சி இன் நர்சிங், எம்எஸ்சி அண்ட் தே கேன் ஆல்சோ டூ ஹையர் ஸ்டடீஸ் விச் ஆர் நியூ டு இந்தியா. நர்ஸ் ப்ராக்டிஷனர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அப்கமிங் ஃபீல்ட் இன் நர்சிங் ஃபீல்டு இட் செல்ஃப். ஸோ அந்த கோர்ஸ்கள் இருக்குது. சரி, நம்ம அலோபதி மெடிசன் இல்லை அப்படின்னா நமக்கு ஆயுர்வேதா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, பிஏஎம்எஸ் அண்ட் பிஹெச்எம்எஸ் இருக்குது, வெட்டினரி சயின்சஸ் இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மாணவர்கள் ஒவ்வொருடைய அந்த படிப்புகளுடைய ப்ளஸ்ஸும் மைனஸையும் இப்போ இருந்தே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய இலக்கை அடைய முடியாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணலாங்கிறத அவங்க தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம். ஆலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னா என்ன சார் இந்த ஏஹெச்எஸ்ன்னா என்ன? இது நல்ல கேள்வி. அலைடு ஹெல்த் சயின்சஸ்னால் மருத்துவர்கள் சார்ந்த ஒரு படிப்பு. அதாவது மெயின் ஸ்ட்ரீமாக எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, பிடிஎஸ் பிடிச்ச டென்டல் சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க, அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. மருத்துவம் சார்ந்த படிப்புன்னா இந்த மருத்துவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி படிப்புகள் இப்போ அது டிசைன் ஆகி வருது. ஏஹெச்எஸ்ங்கிறது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே யூஸ்வலாக 3 இயர் ப்ரோக்ராமாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் மருத்துவம் சார்ந்த படிப்புங்கும்போது மினிமம் 4 வருஷமாவது இருக்கணும். ஸோ மாணவர்கள் சூஸ் பண்ணும்போது அவங்க பிஎஸ்சி ப்ரோக்ராம் ஏதாவது மருத்துவம் சார்ந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அது எவ்வளோ வருஷ கோர்ஸுங்கிறத முதல்ல பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறது நல்லது. அப்ராடில் ஆக்சுவலாக ஓவரால் அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் 16 இயர்ஸ் எடுத்துப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பேசிக் ரெக்குயர்மெண்ட். அதாவது 12 வருஷம் நம்ம ஊரில் ஸ்கூலிங் 12 வருஷம் முடித்தோம்னா அடுத்த 4 வருஷம் முடித்தாதான் அவங்க அங்கே ஒரு ரெக்கக்னைஸ்ட் அண்டர் கிராஜுவேட்டாகவே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கட்டத்தில் இப்போ +2 முடிக்கிற மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னா பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸில் 4 வருஷம் இருக்கிற ப்ரோக்ராம் டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலும் நல்ல ரெக்கக்னிஷன் கொடுக்கும். இந்த அலைட் ஹெல்த் சயின்சஸில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 நான் சொல்கிறேன். பிஎஸ்சி இன் ரேடியேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் கார்டியோவாஸ்குலர் இமேஜிங், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜி கோர்சஸ் இந்த ஏஹெச்எஸில் இருக்குது. இது படித்து முடித்தோம்னா அவங்களுக்கு மருத்துவர்களோடு சேர்ந்து டயக்னாஸ்டிக்ஸ் ப்ளஸ் தெரப்பியூட்டிக் ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கே இருக்குது. ஸோ மருத்துவர்களுக்கு ஆல்மோஸ்ட் ரைட் ஹேண்டாக பெரிய பெரிய மருத்துவமனைகளில் வேலை செய்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில மாணவர்களுக்கு +2 முடித்த பிறகு என்ஜினியரிங்கு பார்த்தாலும் ஆசையாக இருக்குது, அதே நேரத்தில் மருத்துவர் ஆகணும்னு ஆசை. அவங்க என்ன தான் சார் செய்கிறது? அது இது ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா +2ங்கிற ஸ்டேஜில் மாணவர்களால் அவங்களோட திறமையை கரெக்டாக கணிச்சு நம்ம இந்த ஸ்பியரில் போனோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு சிலர் கஷ்டமாக இருக்கலாம். அவங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கும்.
சரி அவங்க வந்து ரெண்டுத்துலேயுமே நல்ல ஸ்கில்ஃபுல்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஆசைப்படுறவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் அதில் வந்து இன்ஜினியரிங் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது, பட் மருத்துவமும் பிடிச்சிருக்குங்கும்போது அவங்க ஆக்சுவலாக பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மெடிக்கல் சயின்சஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரிடாமினன்ட் இன்ஜினியரிங் வித் மெடிக்கல் பேக்ரவுண்டோடு எடுக்கும்போது என்ன ஆகுனா, அவங்களோட இன்ஜினியரிங் நாலேஜ் ப்ரிடாமினண்ட்டாக ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட்டு, மெடிக்கல் டெக்னாலஜிஸில் அது அப்ளை ஆகும். இதே மாதிரி மெடிக்கல் சயின்சஸ் வித் ஆடட் ஏஐ அட்வான்டேஜ். இப்போ ஏஐ வந்து பெரிய அளவில் வந்துட்டுருக்கு எல்லா துறைகள்லையும். இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் அதோட அடிஷனாக ஏஐயும் படிக்கும்போது மருத்துவம் சார்ந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அண்ட் சாஃப்ட்வேர் டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு இன்ஜினியரிங் ரொம்ப பிடிக்கல, ஓரளவு பிடிச்சிருக்கு, ஆனால் மெடிசன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அவங்க பயோடெக்னாலஜி கோர்சஸ் மாதிரி போகலாம். பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் சயின்சஸ்ன்னு இருக்குது. இதில் பிஎஸ்சி பயோமெடிக்கல் சயின்சஸ். இந்த கட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் மாணவர்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவங்க அண்டர் கிராஜுவேட் சூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரோட் ஸ்பெஷாலிட்டி அண்டர் கிராஜுவேட்டை எடுத்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜின்னு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி சார்ந்த மேற்படிப்புகள் மட்டும்தான் படிக்க முடியும். ஆனால் இதே இது பிஎஸ்சி பயோமெடிக்கல் சயின்ஸ்ன்னு படித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பயோமெடிக்கல் சயின்ஸ் 4 வருஷத்தில் அவங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். மைக்ரோபயாலஜி கவர் ஆகும், ஜெனட்டிக்ஸ் கவர் ஆகும், அதிலே மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, அதே மாதிரி லேபரேட்டரி டெக்னாலஜிஸ், இது எல்லாமே அதில் கவர் ஆகும். ஸோ மாணவர்கள் வந்து அவங்களோட அண்டர் கிராஜுவேட் சூஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு பெரிய ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அண்டர் கிராஜுவேட்லேயே ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் பண்ணாமல் ஒரு ப்ராடர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். மெடிக்கல் ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க சார், அப்படின்னா என்னங்க சார்? அதாவது ஃபார்மசி ரிலேட்டட், மெடிசன் ரிலேட்டட்னு படிப்பை 2 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து ஃபார்மசி, இன்னொன்று ஃபார்மகாலஜி. ஃபார்மசிங்கிறது என்னென்னா, ஒரு மருந்து உற்பத்தி ஆகிறதுல இருந்து அதை பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை எந்த கண்டிஷனுக்காக பேஷண்ட்டையோ டாக்டர்கிட்டையோ கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஃபார்மசியோட வேலை. அதை தான் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்க தயாரிப்பாங்க, கரெக்டாக ஸ்டோர் பண்ணுவாங்க, டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. இது ஃபார்மசிஸ்டோட வேலை. இதை தான் ஃபார்மசின்னு சொல்லுவோம். இது பிஎஸ்சி ஃபார்மசி இது எல்லாமே இருக்குது. ஃபார்மகாலஜிங்கிறது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஃபார்மகாலஜி படிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஃபார்ம் டின்னு சொல்லுவாங்க, இல்லை டி ஃபார்ம் சில இதில் சொல்லுவாங்க. இந்த ஃபார்மகாலஜிங்கிறது என்னென்னா, மருந்துகளை தயாரிக்கிறதுல இருந்து அந்த மருந்துகளுடைய பக்க விளைவுகள் என்ன, இந்த மருந்துகள் ஒருத்தர்களுக்கு செலுத்தினா என்னென்ன மாதிரி ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் எஃபெக்ட் வரும், புது மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கான உத்திகள் என்ன, இது எல்லாமே படிக்கிறது தான் மெடிக்கல் ஃபார்மகாலஜி. ஸோ மெடிக்கல் ஃபார்மகாலஜி படிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கோப் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணலாம் ஃபார் நியூ ட்ரக் டெவலப்மெண்ட். அதே மாதிரி கிளினிக்கல் ஃபார்மகாலஜிஸ்ட்டாக நீங்கள் ஆடிட்டிங் அண்ட் ட்ரக் டிஸ்பென்சிங் ஆடிட்டிங்கில் சேரலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கோப் மெடிக்கல் ஃபார்மகாலஜிக்கு இருக்குது. சார், அதே மாதிரி நர்சஸ் எல்லாம் ஒரு டவுட் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் நர்சஸாக இருக்கோம், இல்லை சில பேர் புதுசாக வர்றவங்க நர்சிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்குமா? நாங்கள் நர்ஸாக இருந்து தான் ரிட்டையர் ஆக வேண்டியிருக்குமா? இல்லை எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் எதாவது செய்ய முடியுமா மெடிசன்லன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லா கோர்ஸ்லையும் இப்போ புது கல்விக் கொள்கைப்படி கெப்பாசிட்டி பில்டிங்னு கொடுக்குறாங்க. அதாவது கெப்பாசிட்டி பில்டிங்னா, நம்ம ஒரு எந்த படிப்பு துறையில் இருந்தாலும் ஒரு சிறு ட்ரைனிங் மூலமாக 1 வருஷமோ என்னமோ ஒரு கெப்பாசிட்டி பில்டிங்கில் நம்ம அடிஷ்னல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோம்னா நம்மளோட துறையிலேருந்து அதை சார்ந்த இல்லைன்னா அதை விட டிஃப்ரெண்ட்டான துறைகள்லையும் போய் நம்ம எக்ஸல் ஆகலாம். நர்சிங்னு பொறுத்தப்பட்டில் டிப்ளமா நர்சிங்னு ஒன்று இருக்குது. +2 முடித்த உடனே போய் ஜாயின் பண்ணலாம். பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த டிப்ளமா நர்சிங் வந்து 3.5 இயர்ஸ் கோர்ஸ் தான். பட் இதில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்டே எடுக்காதவங்க கூட இதை எடுக்கலாம். பட் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க டைரெக்டாக பிஎஸ்சி நர்சிங் எடுக்கலாம். அது 4 வருஷத்து கோர்ஸு. நான் சொன்னேன் இல்லையா, மருத்துவம் சார்ந்த படிப்புகள் எல்லாமே 4 வருஷம் கோர்ஸாக தான் இருக்கும். அதுதான் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட். ஓகே சார். ஸோ இந்த டிப்ளமா நர்சிங்கிறது ஒருவேளை +2ல் நம்ம சயின்ஸே எடுக்கலை, பட் ஆனால் +2 முடித்த பிறகு நர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா டிப்ளமா நர்சிங் எடுத்துக்கலாம். இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கோம், நம்ம நர்சிங் தான் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா அவங்க பிஎஸ்சி நர்சிங் தாராளமாக எடுக்கலாம். பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்புறம் அவங்களுக்கு மேற்படிப்புக்கு எம்எஸ்சி நர்சிங் இருக்குது.
சாரி எஸ் சார், நோ ப்ராப்ளம் சார், கோ ஹெட் சார். பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறதுக்கு எம்எஸ்சி நர்சிங் இருக்குது. இந்த எம்எஸ்சி நர்சிங்கில் என்ன ஆகும்னா 5 ஸ்பெஷாலிட்டி தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த 5 ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லைக் ஆப்ஸ்டெட்ரிக் அண்ட் கைனகாலஜி, கம்யூனிட்டி நர்சிங், ஜென்ரல் மெடிசன் அண்ட் ஜெனரல் சர்ஜரி, பீடியாட்ரிக், இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது எம்எஸ்சி படிக்கலாம். எம்எஸ்சி படித்தா அதோடைய அட்வான்டேஜ் என்ன? எம்எஸ்சி படித்தா நீங்கள் பேஷண்ட் ரிலேட்டடாகவும் பேஷண்ட்ஸையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்எஸ்சி முடிச்சாச்சுன்னா நீங்கள் வந்து டீச்சிங் லைனுக்கும் போகலாம். நீங்கள் ஒரு டியூட்டராகவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ நர்சிங் காலேஜில் சேர்ந்து நீங்கள் உங்கள் மருத்துவ படிப்புக்கு நீங்கள் ஆசிரியர்களாகவும் சேர்ந்து போயிடலாம். நான் அதில் ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டாங்க, அவங்க கொஞ்சம் அவங்களுடைய திறமைகளை அப்ஸ்கில் பண்ணணும்னா அவங்க 2 இயர்ஸ் கோர்ஸ், அதாவது நர்சிங் கிளினிக்கல் ப்ராக்டிஸிங் ப்ரோக்ராம், நர்சிங் ப்ராக்டிஷனர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த நர்சிங் ப்ராக்டிஷனர் ப்ரோக்ராம் வந்து 2 இயர்ஸ் ட்ரெயின் ஆன பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் கேப்பபிலிட்டி என்னென்னா சில முடிவுகளை டாக்டரோட துணை இல்லாமலே இவங்க எடுக்கலாம். ஸோ காமன் டிசீசஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர்டர் பண்ணுறது, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி சில அடிஷ்னல் அவங்களுக்கு க்ரெடென்ஷியலிங் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மருத்துவத்துறையில் கொஞ்சம் அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எந்த மருத்துவம் சார்ந்த அண்டர் கிராஜுவேட் நம்ம படித்தாலும் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தது என்ன இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ரோத். லைக் நம்ம வந்து மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். நம்ம அந்த மருத்துவம் சார்ந்த படிப்பு எதுவாக இருந்தாலும் யூஜி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இது மாஸ்டர்ஸ்க்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள கூட நம்ம படித்து வந்துருக்கோம். நர்சஸாகவே இருக்குன்ற அவசியம் கிடையாது. இதை கேட்ட நர்சஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற தகவல். நாம் தொடர்ந்து பேசலாம் சார். சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம், இணைந்திருங்கள் சார். நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணுறாரு. திரு அனந்த கிருஷ்ணன் பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் அனந்த கிருஷ்ணன், உங்களோட சந்தேகத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நான் வந்து எங்க பையன் வந்து டிசிஎம்பி இருந்து படிச்சிருக்காங்க ஐயா. என்ன படிச்சிருக்காங்க? 71% ஐயா. அவர் வந்து எம்பிபிஎஸ்க்கு நீட் கோச்சிங் போட்டிருக்கான். சரி. இப்போ நீட் மார்க்கு தேவைப்படுங்களா, இந்த டிசிஎம்பியில் வந்த மார்க் தேவைப்படுங்களா சார்? இல்லை, நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட் மார்க்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. எம்பிபிஎஸ்க்கு வந்து நீட்டோடைய மார்க் அடிப்படையில் தான் இந்த செலெக்ஷன் கவுன்சிலிங்கே நடக்கும். சரி சார். சப்போஸ் எங்களுக்கு எம்பிபிஎஸ் இருக்குன்னா நாங்கள் என்ன சார் படிக்கலாம்? நான் அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்போ எம்பிபிஎஸ்ங்கிறது உங்கள் பையனுடைய இலக்கு. அந்த இலக்கு கிடைக்கலன்னா அடுத்தது என்னங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், அதுதான் நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உள்நாட்டிலையும் இருக்குது, வெளிநாட்டில் வேலைவாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இப்போ எந்த கவுன்சிலிங் செஷனில் போய் கேட்டாலும் அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தா கூட உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நன்றி அனந்த கிருஷ்ணன், நீங்கள் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார். ஊட்டச்சத்து நிபுணர் அந்த ஃபீல்டை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், மாணவர்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது நியூட்ரிஷன் சொல்லுவோம். சரி, அந்த நியூட்ரிஷனை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜென்ரல் நியூட்ரிஷன், பிஎஸ்சி இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பிஎஸ்சி இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஸோ இதுவும் நாங்கள் என்னென்னா மருத்துவம் சார்ந்த அந்த சயின்ஸை வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் கொண்டு போயிடுவோம். அதாவது நியூட்ரிஷனையே ஜென்ரல் நியூட்ரிஷன் இல்லாமல் கிளினிக்கல் ஓரியன்ட், அதாவது இப்போ பிறந்த குழந்தைகள் அண்டர் வெயிட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட் எப்படி கொடுக்கறது, எல்டர்லி பீப்புள், ஜீடியாட்ரிக் பீப்புள், அவங்களுக்கு அவங்களுடைய சிஸ்டமை பேஸ் பண்ணி எந்த மாதிரி நியூட்ரிஷன் சஜஸ்ட் பண்ணுறது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர் இருப்பாங்க, லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி கிளினிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு உண்டான நியூட்ரிஷனல் அட்வைஸ் கொடுக்குறது நம்ம கிளினிக்கல் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஸோ இதுவும் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் தான். கிளினிக்கல் நியூட்ரிஷன் முடித்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆஸ் அ கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் யூ கேன் ஜாயின் ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல நிலையில் வேலைக்கு சேரலாம். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் கன்சல்டேஷனே நீங்கள் பண்ணலாம். தனியாகவே உங்களுடைய இடங்களில் கிளினிக்கல் நியூட்ரிஷன் கன்சல்டேஷனே வச்சு அனுப்பலாம். இப்போது நிறைய சமீபமாக நிறைய டிமாண்ட் எதில் இருக்குன்னா, இப்போ நிறைய ஹெல்த் ஃபிட்னஸ் ஸ்டூடியோஸ் அண்ட் ஹெல்த் ஃபிட்னஸ் சென்டர்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா. இங்கே வந்து ஒரு குவாலிஃபைடு நியூட்ரிஷனிஸ்ட்டு கண்டிப்பாக அவசியம் தேவைப்படுது. ஸோ அந்த இடங்கள்லையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும்.
இதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் முடித்த உடனே உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. எம்எஸ்சி இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் தெர் ஆர் அதர் ஸ்பெஷலைசேஷன் இன் நியூட்ரிஷன் ரிலேட்டட். இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்கோப் மாஸ்டர்ஸ் முடித்த பிறகு ரொம்ப ரொம்ப வைடாக இருக்கும். சரி, அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ரிசர்ச் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், தே கேன் பிகம் என்டர்ப்ரோனர்ஸ். லைக் அவங்களே சில ஃபுட் இதை தயாரிக்கலாம், நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸு அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அவங்களே தயாரிக்கலாம், மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளினிக்கல் நியூட்ரிஷனுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது, அதோடைய தேவைகளும் நிறையா இருக்குது. ஆஃப் லைட் நிறைய பேர் நியூட்ரிஷன் கான்ஷியஸாக இருக்கிறதுனால இவங்களுடைய அட்வைஸ் மூலமாக வெயிட்டை கூட்டுறதோ குறைக்கிறதோ ஃபிட்னஸ் கொண்டு வரதோ இது எல்லாமே இவங்களோட அட்வைஸ் மூலமாக நடக்கிறது. ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் சேஃபாகவும் இருக்கிறதுனால கிளினிக்கல் நியூட்ரிஷன் டிமாண்ட் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஓகே சார், ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்கிறாங்க, அதே போல் ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஃபிசியோதெரப்பிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ரீஹாபிலிட்டேஷன், அதாவது நம்மளுடைய செயலிழந்த உறுப்புகளுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி கொடுத்து எக்ஸசைஸ் மூலமாக அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை திருப்பி கொண்டு வரது தான் ஃபிசியோதெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது அதை எப்படி சொல்லலான்னா, இப்போது ஒருத்தருடைய செயலிழந்த உறுப்பை வந்து ஃபங்க்ஷனலாக ரெக்கவர் பண்ணுறது வந்து ஃபிசியோதெரபிஸ்டோடைய வேலை. ஓகே சார். அந்த ஃபங்க்ஷனல் ரெக்கவரிக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தரால் கையை அசைக்க முடியலன்னா ஃபிசியோதெரப்பி கொடுத்து கையை அசைக்க வைக்கிறது வந்து ஃபிசியோதெரபிஸ்டோட ஒர்க்காக இருந்ததுன்னா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கையை அசைக்கிறத விட அந்த கையை வச்சு அவங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, எழுதுறதோ சில மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை ட்ரெயின் பண்ணி அதை பழைய வாழ்க்கைக்கு அவங்கள கொண்டு போகிறது வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். ஸோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து மோர் ரிலவென்ட் டு த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆக்குபேஷன். அவங்க என்ன செயல்பாட்டில் இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு வர்றது தான் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ஒர்க்கு. ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க்கோட வந்து ஃபங்க்ஷன், அவங்களுடைய லாஸ்ட் ஃபங்க்ஷனை திருப்பி ரெக்கவர் பண்ணி கொடுக்குறது. இதிலே மாஸ்டர்ஸும் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. லைக் கார்டியோவாஸ்குலர் ஃபிசியோதெரப்பி, நியூரலாஜிக்கல் ஃபிசியோதெரப்பி, ஆர்த்தோபெடிக்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன். ஓகே சார், ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். தர்மபுரியிலேருந்து அனுராதா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அனுராதா, உங்களோட கொஸ்டின் இங்கே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சார் சொல்லுங்கம்மா. சார், எங்க பாப்பா பிடிஎஸ் முடிச்சுட்டு இது 4வது வருஷம் ட்ரைனிங் போறாங்க சார். சரி, இப்போ அவங்க அடுத்தது என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு கேக்குறேங்க சார். பிடிஎஸ் முடிச்சிருக்காங்களாம்மா பாப்பா? ஆமாங்க சார். சரி, பிடிஎஸ்ஏ நல்ல படிப்பு தானே? இதுக்கு மேலே அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஆமாங்க சார். சரி அம்மா, இதுக்கு மேலே படிக்கணும்னா எம்டிஎஸ் கோர்ஸ் இருக்குமா, மாஸ்டர்ஸ் இன் டென்டல் சயின்சஸ் இருக்குது. அவங்களுக்கு எதில் அந்த டென்டல் சயின்ஸில் எந்த ஸ்பெஷலைசேஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் சேர்ந்து படிக்கலாம். 5லேருந்து 6 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இது நிறைய பல் மருத்துவ கல்லூரிகளில் இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது படிக்கலாம். பட் அவங்களோட இலக்கு என்ன, அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு பேராசிரியர் ஆகணும், டீச்சிங் லைனில் போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் பார்த்து டென்டல் கிளினிக் மாதிரி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்களா? இதை தெளிவாக கேட்டுக்கோங்க. அவங்க டென்டல் கிளினிக் வைக்கிறதுக்கு சார் ஆசை. சரி, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பிடிஎஸ் முடித்த உடனே தொடர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒருவேளை தாமதமாச்சுன்னா அவங்க முதல்ல ஏதாவது ஹாஸ்பிட்டலில் டென்டிஸ்டாக ஜாயின் பண்ணி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள். சரிங்க சார். ஏன்னா நம்ம தொடர்ந்து படிக்கிறது வந்து நம்ம ஆசைப்பட்டாலும் சில சமயங்களில் ஒரு பிரேக் கொடுத்து வேலையில் அக்கறை செலுத்தி நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குமா. நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் சைக்கலாஜிக்கலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் மேல் படிப்புக்கு கொஞ்சம் டிலே ஆனால் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு சைமல்டேனியஸாக ஹையர் ஸ்டடீஸ்க்கு முயற்சி பண்ணுங்கள். தந்தி டிவியை தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி அனுராதா. உங்களோட மகள்கிட்ட சொல்லுங்கள் இந்த டீட்டெயில்ஸை. சார், இப்போது நிறைய பேருக்கு நீட் எக்ஸாம் எழுதி உள்ளூர்லேயே சீட்டு கிடைக்குது, நம்ம இந்தியாவிலேயே மருத்துவம் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. முடியாதவங்க வெளிநாடு போய் படிக்கிறாங்க, பிறகு அவங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண ஆசைப்பட்றாங்க. இந்தியாவிலேயே படிச்சுட்டு இந்தியாவிலேயே வேலை செய்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா சார் அவங்களோட அந்த ப்ராக்டிஸில்?
டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம மருத்துவம் படிக்கிறது வந்து நம்மளுடைய சொசைட்டியில் உள்ள மருத்துவ பிரச்சனைகளை நோக்கி தான் நம்மளோட படிப்பு ஆர்கனைஸ் ஆகிருக்கும். இந்த மருத்துவம் சார்ந்த இந்த சொசைட்டி நீட்ஸ் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற வியாதிகளுடைய தன்மை அதோடைய ஃப்ரீக்குவென்சி வந்து வெளிநாடுகளில் இருக்காது. ஸோ அங்கே உள்ள தட்பவெப்ப நிலைமைக்கு என்ன வியாதிகள் அதிகம் இருக்கோ அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. பட் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. அங்கே மருத்துவ படிப்புகள் படிச்சுட்டு இங்கே வந்து அந்த ஃபாரின் எக்ஸாம் அது கிளியரிங் எக்ஸாம்ஸை முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம இங்கே உள்ள எம்பிபிஎஸ் டாக்டருக்கு ஈக்குவலாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அண்டு ஆக்சுவலாக டிகிரிங்கிறது நம்ம படித்து எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதையும் மீறி டிகிரி படித்த பிறகு நான் அப்போ முதல்ல காலர்கிட்ட சொன்ன மாதிரியே நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். நம்மளுடைய ஸ்கில்ஸு, நம்மளுடைய ட்ரைனிங், நம்மளுடைய அக்யூமெண்ட் எல்லாமே படித்து முடித்த பிறகு நம்ம வேலை செய்கிறதுல கற்றுக்கிறதுல தான் நம்ம மேலே வரணும். ஒரு காலர் இணைஞ்சிருக்காரு சார், அவரோட பேசலாம். கடலூர்லேருந்து கார்த்திகேயன் இணைந்திருக்காரு. வணக்கம் கார்த்திகேயன், உங்களோட கொஸ்டின் நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் இப்போ பாப்பா வந்து 12th எக்ஸாம் எழுதியிருக்காங்க சார். சரி. பிடெக்ல பார்மசூட்டிக்கல்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பாக அந்த பார்மசூட்டிக்கல் லைன்ல இப்போ அது மெஷினரிஸா இல்லை மெடிசன் பற்றி படிக்கிறதா ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்கலாம். இப்போ பிடெக்கில் படிக்கிறாங்க. பிடெக் பார்மசூட்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ப்ரிடாமினண்ட்டாக இன்ஜினியரிங் சார்ந்த மருத்துவ படிப்பு மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபார்மசூட்டிக்கலில் அந்த ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ட்ரக்ஸு அண்ட் அதோடைய பயோகெமிக்கல் காம்போசிஷன் இது எல்லாமே நிறையா படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்மசூட்டிக்கலில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபார்மகாலஜியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக இதை படிக்க சொல்லுங்கள். இதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் முடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை ரிசர்ச்லேயும் இந்த R&Dயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் அவங்களுக்கு ஸ்கோப் ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காக தான் சரி இது பண்ணணும். கண்டிப்பாக அவங்க ப்ராப்ளி சூஸ் பண்ண ஃபீல்டு ரொம்ப நல்ல ஃபீல்டு. வெளிநாடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுல்ல. நன்றி கார்த்திகேயன், தந்தி டிவியோட இணைந்தமைக்கு. சார், உங்களுடைய பிஸியான ஷெடியூலில் லைக் நீங்கள் இங்கே வந்த பிறகு கூட உங்களுக்கு லைனாக கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோ பிஸியான ஷெடியூல்லையும் மாணவர்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி நன்றி சார், நன்றி. மீண்டும் நாளை மாலை 4:30 மணிக்கு +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.